சாலை விபத்துக்குள்ளான இளைஞரின் தொடைக்குள் இருசக்கர வாகனத்தின் ஆக்சலரேட்டர் இரும்பு ராடு இருப்பதை கண்ட அரசு மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 20 மணி நேரத்திலேயே அரசு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றி சாதனை படைத்தது பொதுமக்களின் பாராட்டுக்களை குவித்து வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயது இளைஞர் குமார். கடந்த 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் அன்று டிவி புத்தூர் கிராமம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கார் மோதியதால் தூக்கி வீசப்பட்டார். ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அப்போது அவருக்கு 52 தையல்கள் போடப்பட்டன. இதைத் தொடர்ந்து இளைஞர் குமாருக்கு எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. அப்போது அவரது தொடைக்குள் 5 இன்ச் அளவிற்கு இருசக்கர வாகனத்தின் ஆக்சலரேட்டர் ராடு இருப்பதை கண்ட அரசு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் சாமிநாதனிடம் ஆலோசனை செய்த டாக்டர்கள் குழு இளைஞரின் தொடையில் இருந்த இரும்பு ராடை அகற்றி சாதனை படைத்தனர். இதுகுறித்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் சாமிநாதன், இதுபோல 5 இன்ச் அளவிற்கு பொருளை அறுவை சிகிச்சை செய்து இங்கு எடுத்தது இல்லை. முதன்முறையாக விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இளைஞர் நல்ல முறையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். விருதாச்சலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செய்த இந்த அறுவை சிகிச்சை அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு அழைத்து வரப்பட்டார். அவருக்கு வலது தொடையிலே முன்பக்கமாகவும் உள்பக்கமாகவும், அதாவது ஆன்டிரோ மீடியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு காயம் 13x3 2 சென்டிமீட்டர் அளவுல ஒரு காயம் இருந்தது. அந்த காயத்தை பார்த்த பொழுது வெறும் காயம் மட்டுமே இருந்தது. அவரும் அந்த காயத்துக்கு உண்டான வழிநிலையில் தான் இருந்தார். அதனால் அவருக்கு அந்த காயத்திலே அதீத ரத்தப்போக்கு இருந்ததனால் உடனடியாக அந்த காயம் தையலிடப்பட்டு ரத்தப்போக்கு தடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவருக்கு தேவையான முதல் உதவி ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் இன்ஜெக்ஷன் டிடி, அப்புறம் வலி நிவாரணி எல்லாமே கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு மறுதினம் 16/1/25 அன்று அவருக்கு எக்ஸ்ரே படம் எடுக்கப்பட்டது வலது தொடை பகுதியில. அதுல உள்ள தொடை பகுதியில உள்ள ஃபாரின் பாடி, அதாவது ஃபாரின் பாடினா நம்ம வெளியில இருந்து இருக்க வேற ஏதோ ஒரு பொருள் குத்தப்பட்டு உள்ள இருந்ததுன்னு கண்டறியப்பட்டது. மீண்டும் எக்ஸ்ரேல அந்த மாதிரி இருந்த டவுட் இருந்ததுனால அதே வலது தொடை பகுதிக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. அதிலும் அது கண்டறியப்பட்ட பொழுது